அத்தைய நடக்க வச்செல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. நீங்க எப்படியே பண்ணுங்க. ஆட்டோ செலவை நினைச்சு அத்தை மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பேச்ச நீங்க கேட்காதீங்க. அத்தைய இதே மாதிரி அக்கறையாவும் கவனமாவும் பாத்துக்கோங்க, சரியா? அத்தை, அதெல்லாம் நம்ம கிட்ட காசு இருக்கு. நீங்க அம்மாவை ஆட்டோலயே ஜம்முன்னு கூட்டிட்டு போயிட்டு ஜம்முன்னு கூட்டுவாங்க. உண்மைய சொல்றேன் மங்கையம்மா, அத்தை கூட நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால நிம்மதியாவும் தைரியமாவும் வியாபாரத்துக்கு போயிட்டு வர முடியுது. ஏன்னா எங்க எல்லார விட நீங்க அத்தைய நல்லா பாத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஈஸ்வரி, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியாம நான் உள்ளுக்குள்ளேயே தவிச்சிட்டு இருக்கேன். அண்ணி அவங்க உடம்பு விஷயத்துல நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க.